கிடைக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ணாமலையை மீட் பண்றதுக்காக அண்ணாமலையோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. என்னப்பா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அண்ணாமலை பண்ணியாச்சு, பையனும் நல்ல பையனா இருக்கான் போல. விசாரிச்சு முத்து தான் பார்த்தான், எல்லாமே நல்ல பையன் இருக்காங்க, நல்ல குடும்பமா இருக்கு, அதனால கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு நீங்க தான் எல்லாருமே முன்ன வந்து நின்று எல்லாமே நடத்தி கொடுக்கணுன்றாங்க. உடனே விஜயா வந்து செலவே இல்லாம கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க பாருமா மீனா, நீ தான் பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும். அப்படி வேறவங்களா? ரோகிணி வந்து பார்லர்ல வந்து வேலை பார்க்குறாங்களா, அதனால பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கன்றாங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணி எப்பேற்பட்டவ தெரியுமா, அவ ஒருத்தருக்கு மேக்கப் பண்ணா எந்த அளவுக்கு பணம் வாங்குவா தெரியுமா நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இல்ல அது எல்லாம் பார்த்துக்கலாம், அதே மாதிரி தான் நான் வந்து ஃபுட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்றாங்க. நீங்க கவலை விடுங்க மாமா, இந்த கல்யாணத்தை எப்படி களை கட்டணுமோ அப்படி களை கட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாம்ன்றாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு முத்துக்கிட்ட எனக்கு பையன் இல்லப்பா, பையன் இல்லைன்ற குறையே நீ தான் தீக்கணும் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்துல அண்ணாமலை நீ கவலைப்படாத, நாங்க ஃபேமிலியோட வந்து நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைப்போம் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம ரோகிணி வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வித்யா வந்து மீனா கிட்ட அவங்க லவரை பத்தி வந்து கேக்குறாங்க. நான் வந்து எப்படிங்க அவர்கிட்ட வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண சொல்லி சொல்றது, அதை என்னால ஏத்துக்க முடியாது, அவரை பத்தி இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா 10 கேள்வி கேளுங்க, அதுக்கு 2 பேருமே கரெக்டா பதில் சொல்லுங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், இல்ல உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்றது புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது தூரத்துல இருந்து ரோகிணி பார்த்துட்டு மீனா கிளம்பி போனதுமே வித்யா வந்து எதுக்காகடி நீ ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு நீ இப்ப அந்த மீனா கூட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியான்றாங்க. சச்சா அப்படியெல்லாம் இதுவும் கிடையாதுடி, இது ஒரு முக்கியமான விஷயம். சரி அந்த முக்கியமான விஷயம் நான் மறைக்கிறத விட ரொம்ப முக்கியமான்றாங்க. இங்க நடந்தா கண்டிப்பா நானே சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருன்றாங்க. இல்ல இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டு போறாங்க, இது எனக்கு ஆபத்து தான், இவங்க 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி முடிவு பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.